அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கிவேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கை. இயற்கை தான் எல்லாமே. வாஸ்துவிலே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐம்பூதங்களை தான் மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. இந்த அப்போ ஐம்பூதங்கள்னால் என்ன அப்படின்னா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அப்போ நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போது அந்த ஐம்பூதங்களும் எதை சார்ந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நேச்சர் தான். அப்போ எல்லாமே இந்த இயற்கையை சார்ந்து தான் இந்த உலகமே இயங்குது அப்படிங்கிறத மனிதன் புரிஞ்சுக்கிடணும். இதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே நல்லதை நோக்கி நகரணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு, இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வீட்டில் தென்கிழக்கு மூலையில், அதாவது தென்கிழக்கு மூலையில் கிழக்கு பார்த்து ஒரு வாசல் இருக்குது சார். அந்த வாசல் அதாவது நான் அந்த சந்துக்கு போகிறதுக்காக அந்த வீட்டுக்கு அடுத்தால ஒரு சந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த சந்துக்கு போகிறதுக்காக அந்த கேட் வச்சுருக்கேன் சார், அது சரியா தவறா அப்படின்னு சொல்லி ஒரு நபர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த நபருக்கு இந்த வீடியோ பதிவு மூலமாக நம்ம ஆன்சர் சொல்லிடுறோம். தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய மூளைக்கு பேர் தென்கிழக்கு மூளை. இது காம்பவுண்டாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி. அப்போ அந்த காம்பவுண்ட்லேயும் சரி, தென்கிழக்கு மூலையில் கிழக்கு பார்த்து வாசல் அமைக்கக்கூடாது. அதே மாதிரி வீட்டுக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் வீட்லேயும் தென்கிழக்கு மூலையில் கிழக்கு பார்த்து சமையல் பண்ணுவாங்களே தவிர, அந்த சமையல் கட்டில் ஒரு வாசல் வச்சுருப்பாங்க. அது நிச்சயமாக தவறு தான். தென்கிழக்கு மூலையில் நீங்கள் அப்படி கிழக்கு பார்த்து வாசல் வைக்கவே கூடாது. அப்போது இந்த அம்மாவா அவங்க ஐயாவான்னு எனக்கு தெரியாது. ஒரு நபர் கேட்ட கேள்விக்காக நான் பதில் சொல்கிறேன். அது யாராக இருந்தாலும் சரி, கேட்டு பயன்பட்டுக்கிட்டோம். அப்போது இரும்பு கேட்டு வச்சுருக்கேன், அது அந்த சந்துக்கு போக முடியாது அப்படின்னா, நீங்கள் அந்த கேட்டு தவறுன்னா தவறு தான், அவ்வளோதான். நீங்கள் அந்த சந்து எப்படி இருக்குது, அது தெருக்குத்து உள்ளதா, தெருப்பார்வை உள்ளதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதை இடத்த பார்த்து தான் நம்ம டிசைட் பண்ண முடியுமே தவிர, தயவு செய்து தென்கிழக்கு மூலையில் கிழக்கு பார்த்தெல்லாம் கேட்லாம் வைப்பது தவறு தான். நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறது நல்லது. அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணி நீங்கள் சாதாரணமாக வீட்டிற்குரிய வாசலாக இருந்தால் அதை தலைவாசலை மாற்றி அமைப்பது தான் நல்லது. இப்போ காம்பவுண்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த காம்பவுண்டு கேட்டாக இருந்தாலும் சரி, அதை கிழக்கு பார்த்து இருக்குது அப்படின்னா, அந்த கிழக்கு சுவரில் இருக்குதுன்னா அதை அடைச்சி நீங்கள் வேறு உச்சத்தில் மாற்றிக்கலாம். தென்கிழக்கு தெற்குக்கு நீங்கள் அந்த உச்சத்தில் அதை மாற்றிக்கலாம். இல்லைன்னா வடகிழக்கு கிழக்கு, வடகிழக்கு வடக்கு, இப்படி நீங்கள் அதை மாற்றி அமைக்கிறது தான் நல்லது. இதுதான் சால சிறந்தது. இதை விட்டுட்டு நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, பாதிப்புகளை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக நீங்கள் பார்க்குறீங்க. பாதிப்பு என்னென்ன பாதிப்பு வருங்கிறத, முக்கியமாக அந்த தென்கிழக்கு அப்படின்னாலே அந்த லேடிஸை வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக, ரொம்ப ரொம்ப ஒரு லேடிஸ்க்கு மட்டும்தான் பாதிக்குமா அப்படின்னா, ஜென்ஸும் பாதிக்கப்படுறாங்க. ஒரு வீட்டில் லேடிஸ் பாதித்தா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ஸ் பாதிக்கப்படுவாங்க. இது தெரியாமல் ஏன் சார் பர்டிகுலராக லேடிஸ் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி எழுப்புறீங்க. ஒரு வீட்டில் எந்த பாதிப்பு வந்தாலும் சரி, அதாவது ஒரு பாதிப்பு ஒருத்தருக்குன்னு சொன்னால் கூட, அந்த ஒருவருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு கூட அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்குமே தாக்கம் தான். இதை புரிஞ்சுக்கிடாமல் பாதிப்பு என்னங்கிற கேள்வியை விட்டுட்டு சரி பண்ணக்கூடிய ஒரு நிலைமையை நீங்கள் உருவாக்கிக்கிடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளாக நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு வாஸ்து நிபுணரை அழைத்து பாருங்கள். இப்போ என்னை தான் நான் பார்க்கணும் அப்படிங்கிறதுல நான் என்னுடைய வாஸ்து குறித்த எனக்கு தான் அப்பாயின்மெண்ட் வேணும், நான் தான் உலகத்திலே மிகச்சிறந்த வாஸ்து நிபுணர் அப்படிங்கிறதுலாம் என்னுடைய நோக்கம் கிடையாது. ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டை அருகாமையில் இருக்கிற நபரை வச்சு மாற்றிக்கோங்க. இல்லை அப்படின்னா என்னுடைய அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம், தவறே கிடையாது. தென்கிழக்கு மூலையில் கிழக்கு பார்த்து கேட் இருந்தால் தப்பு தான். நீங்கள் தவறை சரி பண்ணுவதற்கு நீங்கள் அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதற்கு இன்னும் சில நல்ல விஷயமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் அந்த உறவினர்களுக்குள், அதாவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இப்போது லேடிஸ் இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் லேடிஸ் இருக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட நீங்கள் ஒரு சுமூகமான உறவு வச்சுருக்கணும். இந்த சண்டை போடுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள், இதை தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த பாதிப்பை சரி பண்ணுறதுக்கு நிச்சயமாக ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல
இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.